அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி தேங்காயை வச்சு ஒரு பால் வச்சு ஒரு அருமையான ஸ்வீட்டு பால்கோவா மாதிரியே இருக்கும். இதை எப்படி செய்யலாங்கிறது வாங்க நம்ம முழு வீடியோவில் போய் பார்க்கலாம். முதல்ல நம்ம அதுக்கு தேவையான பொருள்களை பார்த்துக்குருவோம். நான் தேங்காய் எடுத்து இந்த மாதிரி கிண்ணத்தில் 3/4 கிண்ண அளவுக்கு பின்னாடி பக்கம் இருக்கிறதெல்லாம் சுரண்டிட்டு வெள்ளை வெள்ளைன்னு எடுத்துருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு இந்த கோவா நல்லா வெள்ளை வெள்ளைன்னு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த அளவில் பாதி சர்க்கரை, இதே அளவில் பாலும் இதே அளவில் 3/4 எடுத்துக்கிறோம். ஆற வச்சுருக்கேன். இப்போ நெய் தேவைக்கப்போ எடுத்துக்கிறோம். ஒரு கை முந்திரி திராட்சை, கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர். இப்போ நம்ம இதை தேங்காயை மட்டும் மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் மாதிரி சும்மா தண்ணி ஊற்றாமல் அரைச்சோன்னா நம்மளுக்கு தெரியும், பூ மாதிரி வரும். அரைச்சிட்டு நம்ம எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றாமல் எவ்வளோ நம்மளால் அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கிடுவோம். வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிடுவோம். இது 1/2 ஸ்பூனுன்றதுனால நான் 2 டைமாக ஊற்றிக்கிறேன். இப்போ முதல்ல இந்த முந்திரி திராட்சையை மட்டும் நம்ம வறுத்து எடுத்துக்கிடுவோம். வறுத்தது போதும். இப்போ நம்ம இதை வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிடுவோம். நெய்யை வடிகட்டிட்டு எடுத்துக்கிடுவோம். வறுத்து எடுத்தாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம அதே நெய்யில் தேங்காயை வறுத்துக்கிடுவோம். அந்த நெய்யிலே நல்லா வறுத்துக்கிடுவோம். ஈரம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறோம். அப்போ தான் நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். 2 நாள் வச்சா கூட கெட்டு போகாது. நல்லா ஈரம் போகிற அளவுக்கு அந்த நெய்யிலே நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். வறுக்கும் போதே நம்மளுக்கு வாசனை நல்லா கமகமன்னு நல்லாயிருக்கு. இந்த நெய்யும் தேங்காயோடைய ஃப்ளேவரும் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஈரமெல்லாம் போயிட்டு நல்லா வறுபட்டுருச்சு. நல்லா வாசனை கமகமன்னு நல்லாயிருக்கு. இப்போ பார்க்கும்போதே தெரியும் நம்மளுக்கு அந்த வெள்ளையாக இருந்தது கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. இந்த டைமில் நம்ம பசும்பால், காய்ச்சின பசும்பால் 1 கிண்ண அளவுக்கு நான் எடுத்துருக்கேன், ஊற்றிக்கிடுவோம். இது அப்படியே இந்த பாலில் வேகும்போது நம்மளுக்கு நல்லா சாஃப்டாகிடும். ரொம்ப ஹை ஸ்பீடு வச்சுட்டோம்னா பாலை சுண்டிட்டு சீக்கிரம் அந்த அளவுக்கு வேகாது. இந்த மாதிரி ஸ்லோவில் வச்சு நம்ம சமைக்கும்போது நல்லா மொல்லமாக அறுப்பு எரிஞ்சு நல்லா வெந்து பஞ்சு மாதிரி இருக்கும் சாப்பிடும்போது. பால் நல்லா சுண்டி 3/4 அளவுக்கு நல்லா பால் சுண்டிருச்சு. இந்த டைமில் நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சம் நல்லா பால் சுண்டணுன்னு சேர்த்துட்டோம்னா, அதுக்கு முன்னாடி சேர்த்துட்டோம்னாக்கா நம்மளுக்கு தேங்காய் அந்த அளவுக்கு வேகாது. நல்லா பால் சுண்டிருச்சு. இந்த டைமில் நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கிடுவோம். பால் எடுத்த கிண்ணத்தில் அளந்து பார்த்தோம்னா இது 1/2 கிண்ணம் இருக்கும். அதை விட இது சின்ன கிண்ணம். அந்த பால் எடுத்த கப்பில் 1/2 கிண்ணம் சர்க்கரை சேர்த்துக்கிடுவோம். கரெக்டாக இருக்கும். சர்க்கரை போட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆகும். அப்புறமா நம்மளுக்கு இறுகிரும். அடுப்பு மீடியமாகவே இருக்கட்டும். நல்லா கரைஞ்சிரும் சர்க்கரை. சர்க்கரையெல்லாம் நல்லா உருகி எல்லாம் ஒன்றா கலந்துருச்சு. இந்த டைமில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிடுவோம். நீங்கள் நெய் ரொம்ப தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் நெய் ஊற்றாம கூட விட்டுடலாம். ஆனால் நெய் ஊற்றி சமைக்கும் போது எல்லாம் நல்லா உருண்டு திரண்டு நல்லா நம்மளுக்கு ஒரு பால்கோவா மாதிரி வந்துடும். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த டைமில் நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிடுவோம். கம்மன்னு வாசனை ரொம்ப அருமையாக இருக்குது. சர்க்கரையெல்லாம் நல்லா உருகி எல்லாம் ஒன்றா கலந்துருச்சு. இந்த டைமில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிடுவோம். நீங்கள் நெய் ரொம்ப தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் நெய் ஊற்றாம கூட விட்டுடலாம். ஆனால் நெய் ஊற்றி சமைக்கும் போது எல்லாம் நல்லா உருண்டு திரண்டு நல்லா நம்மளுக்கு ஒரு பால்கோவா மாதிரி வந்துடும். ரொம்ப அருமையாக இருக்கும். முந்திரி திராட்சை வறுத்ததை சேர்த்துக்கிடுவோம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சட்டியை விட்டு கலண்டு எல்லாம் ஒன்றா தனித்தனியாக வந்துடுச்சு. அவ்வளோதான், நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய தேங்காயும் பால் வச்சு ஒரு அருமையான கவ்வா. ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேங்காய் பால் கோவா.
கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை சமைச்சு பார்த்துட்டு அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோரும் அம்மா வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.